ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குக் வித் தமிழினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை எடுத்துக்குவோம். கடுகு நல்லா பொரிய விட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். அடுத்ததாக நம்ம பொடி பொடியாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோங்க, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்க வேணாங்க, இஞ்சி பூண்டு அடி பிடிச்சிரும். லைட்டாக வதக்கின உடனே நம்ம தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துருக்கோம் மிக்சியில், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை தக்காளியில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். அதையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இஞ்சிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா இஞ்சிடுச்சு. இப்போ ஒரு முட்டையை முழுசாக இதில் உடச்சி ஊற்றிட்டு இதில் ஒரு வதக்கி எடுத்துக்கலாம். 4 முட்டையை பாயில் பண்ணி வச்சுருக்க தண்ணியில் அதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்குவோம். இப்போ முழு முட்டையை இதில் உடச்சி ஊற்றி இதில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நமக்கு முட்டை குழம்புக்கு கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கிட்டு இப்போ நம்ம இன்னொரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். அதில் கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கடமிளகு 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிற கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். பட்டை 2 சின்ன சைஸில் எடுத்திருக்கேன்னா, உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம். தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்க பூ மாதிரி அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மிதமான சூட்லேயே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ முட்டையும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலா கூட இந்த தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். நான் இதில் சொல்ல மறந்துட்டேன், வரமிளகா 4 போட்டிருந்தேன் அந்த மசாலாக்குள்ளே, நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். காரத்துக்காக வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய்க்குள்ளே நான் வரமிளகா 4 ஆட் பண்ணி கூடவே அரைச்சி எடுத்துருந்தேன்.
நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். இப்போ நம்ம கடைசியாக பாயில் பண்ணி வச்சுருந்த எக்கை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக ஒரு ஸ்லைஸாக கோடு போட்டு ஆட் பண்ணிடலாம். நமக்கு செட்டிநாடு ஸ்டைல் முட்டை குழம்பு ரெடிங்க. தேங்க்யூ.